ஜோதிடம் வந்து த்ரூ மூவிஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி படம். ரொம்ப 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 ஹிட் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பற்றிலாம் நான் வந்து ஜோதிட ஆய்வு செய்வேன்னு நினைக்கவே இல்லை. சைடில் அஃப்கோர்ஸ் மழை இடிலாம் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். படத்தில் மட்டும் இல்லை, ரியலாகவே சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் மழை இடி தான். தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே என்ற இந்த படத்தின் லீடிங் கேரக்டர் ஹீரோயின் வந்து கஜோல் சிம்ரன்கிற பேரில் வராங்க. எஸ்ல ஆரம்பிக்கிற பேரே வந்து சுக்ரன் கர்மா இருக்குன்னு ஓரளவு தெரியும் எல்லாருக்கும். சுக்ரன் கர்மா உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து கவிதை, இமேஜினேஷன், தம்மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், அதாவது ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா லவ்க்காக வந்து போல்டாக நிற்கணும், அது மாதிரி ஒரு சுக்ரன் கர்மா கேரக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது மழை வருது இல்லைங்களா, அது நேச்சுரல். வர்ஷா இல்லைன்னா அந்த மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெயர்கள், இதெல்லாமே வந்து அந்த சுக்ரன் டாமினேஷன் தான். சரி, இப்போ வந்து இந்த கேரக்டர் தன்னோட இமேஜினேஷன் அதை பற்றிலாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கேன்னு அவங்க மதர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் இவங்களுக்கு. கடைசி வரைக்கும் வந்து அம்மா காதலை புரிஞ்சுக்கிறதோ சரி, தன்னை போல தம் பெண் கஷ்டப்படக்கூடாது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் ஒரு பெண் வந்து வாழணும் அப்படின்னு இல்லை. பெண்களுக்கும் கனவு உண்டு. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கனவை வந்து தைரியமாக கனவு காணலாம், வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக வர கேரக்டர் தான் இந்த லஜோ அப்படின்னு அவங்க டேடி வந்து கூப்பிடுவார், பல்தேவ் சிங்ஜி. ஸோ அந்த பல்தேவ் பஞ்சாபி ஃபேமிலி இவங்க. ஸோ இவங்க வந்து அந்த லாஜோ அப்படின்ற அந்த கேரக்டர். கொஞ்சம் ஜாலியான சிரிப்பான சீன் என்னென்னா, லண்டனில் வந்து காலேஜில் ஃபெயில் ஆயிடுவார் ஹீரோ ஷாருக் கானை. அது அவங்க அப்பா வந்து திட்ட போகிறாருன்னு பார்த்தா ரொம்ப கொண்டாடுவார். ஏன்னா நம்ம கான்தான், நம்ம பரம்பரையிலேயே ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டு தான் வந்து பெரிய ஆளானாங்க பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அனுபம் கேர். ஸோ இந்த அப்பா பிள்ளைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சூரியன் கர்மாவோட முக்கியமான இது. ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா தான் வளர்த்தது முழுக்க. இந்த படத்தில் வந்து இவர் வந்து உங்கள் கொள்ளு தாத்தா இப்போ ஃபெயில் ஆனார், உங்கள் தாத்தா இங்கே ஃபெயில் ஆனார், நான் வந்து மெட்ரிக் ஃபெயில் ஆனேன், நீ எல்லாத்தோட சூப்பர்டா தம்பி, நீ வந்து லண்டனில் வந்து ஃபெயில் ஆன அப்படின்னு சொல்லுவார். டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி தான் பரம்பரை ஆஸ்ட்ராலஜின்னு நம்ம பார்த்துருக்கோம். படத்தில் இப்படி ஒரு பரம்பரை புதன் கர்மா சீன் வருது. ஸோ புதன் கர்மா வந்து படத்தில் இருக்குது. முக்கியமான கர்மாக்கள் இந்த படத்தில் என்னென்னா புதன் கர்மா, சுக்ரன் கர்மா. சூரியனாலே சூரியனும் சந்திரனும் வந்துடும் சொல்லிட்டேன். ஸோ வெக்கேஷன் போகிறது, எப்போ பாரு ஒரு ட்ரெயினை விடுறது, ட்ரெயினை பிடிக்கிறது, இது வந்து படம் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெயினுங்கிறது வந்து இன் ஒன் வே இட் இண்டிகேட்ஸ் ராகு கர்மா. பட் வந்து ஏதோ ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறது, அதாவது ட்ராவல், ஷார்ட் டிஸ்டன்ஸ். காலபுருஷனோட ஒரிஜினல் 3வது வீடு என்ன பார்த்தீங்கன்னா புதனோட வீடு தானே, மிதுன வீடு. ஸோ இந்த படத்துக்கான ஷார்ட் எடுக்கும் பொழுது புதன் உச்சத்தில் இருப்பார் கன்னியில். மாமனார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, எப்போவுமே வந்து கல்ச்சரை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறவர் பல்தேவ் சிங்ஜி. அவர்கிட்ட வந்து இனிஷியலாகவே ஒரு தேவையில்லாத மீட்டிங் தான். ஷாருக்கு பீர் வாங்க வருவார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து சும்மா சார் எனக்கு வந்து தலைவலி வயிற்று வலின்னு சொல்லிட்டு மருந்து வாங்க வந்துட்டு அப்படியே பீர் வாங்கிட்டு போவார். இவரோட தவறான அந்த அப்ரோச் வந்து அவருக்கு ரொம்ப நாள் மனசில் பதிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாமனார், அப்பா, இந்த கேரக்டர்ஸோட நான் தான் சொன்னேன்ல சூரியன் கர்மான்னு. சூரியன் கர்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, ஆனால் வரப்போகிற மாமனாரோட ரொம்ப கொடுமையாக இருக்குது இல்லைங்களா? கடைசி வரைக்கும் வந்து அவரோட சம்மதத்தை வாங்க தானே ஷாருக் தலைகீழ நின்றுட்டுருப்பார். என்னென்னமோ ட்ரை பண்ணுவார் ஃபைனல் சீன் வரை. ஓகேங்களா? ஸோ அந்த சூரியன் கர்மாவை வந்து முதல்ல இந்த மாமனார் என்கிற அந்த கேரக்டரை மீட் பண்ணும்பொழுது அவர் முழுசாக ஃபீல் பண்ணுவார். இது ரொம்ப காமெடியான சீனு. அந்த பொண்ணுக்கு சுக்ரன் கர்மான்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஷாருக்கும் அவங்களும் பேசிகிட்டே வருவாங்க. ட்ரெயின் வந்து என்றைக்குமே ராகு கர்மா இண்டிகேட் பண்ணும். ஈவன் ட்ரெயின் பேஸ்டு ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸில் ரயில்வேஸ், இதெல்லாமே ராகு கர்மா.
எடுத்த உடனே டக்குன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த பொண்ணு வந்து இவரை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க நிறையா டைமு. அதுக்கப்புறம் வந்து போக 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 அந்த ஃபுல் யூரோப் டூரில் வந்து ஒரு ஸ்டேஜில் ஜூரிக்லலாம் வந்து போன அப்புறம் ஷாருக் தான் கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ட்ரெயின் போகிற இடங்கள், ட்ரெயின் வந்து அந்த வெக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறது, அந்த ராகு பேஸ்டு ப்ளஸ் வந்து ஷார்ட் ஜேர்னிஸ் எல்லாமே வந்து மெர்க்குரி. நான் சொன்னேன் புதன் வந்து உச்சபட்சத்தில் இருக்குது. இந்த படம் வந்து சந்திரன் கர்மா பேஸ்டு மகம். ஸோ ஒரு ஃபாரின் பேஸ்ட் மூவி எடுக்கணுனாலே அஸ்வினி மகம் மூலம் கேது நட்சத்திரங்கள், இல்லைன்னா சுவாதி, சதயம் மற்றும் அந்த ராகு பேஸ்டு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, திருவாதிரை, அப்போ வந்து ரொம்ப ஹிட் ஆகும். அருமையாக ஜூரிக்குங்கிற இந்த இடத்துல வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க 2 பேரும். ஸோ ஆன்கோயிங்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது வந்து நிறைய நடக்கும். ஹீரோயின் வந்து முதல் தடவை வைன் டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வைல்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸ்டில் அந்த ஒரு ஹிந்துஸ்தானி லேடியோட ஒரு இஸ்ஸத்தை மெயின்டைன் பண்ணணும், அவளுக்கு வந்து ஒரு நல்லதே மெயின்டைன் பண்ணணுன்னு ஷாருக் ட்ரை பண்ணுவார். இவருடைய லக்னத்தில் வந்து ஜூபிட்டர், அதாவது குரு கிரகம் ஆதிக்கம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இவர் வந்து கொஞ்சம் நல்ல பர்சனாலிட்டி, சும்மா ஜாலியாக விளையாடிட்டுருக்காரே தவிர சீரியஸாக அவர் வந்து ரொம்ப தப்பான பாய் இல்லை. என்ஆர்ஐயாக தான் 2 பேரும் வளர்ந்தாலும் இவரும் வந்து பெண்களை மதிக்கிறவர் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து ரிஷிகா லக்னமில் ஹீரோ. ஷாருக் வந்து எந்த மியூசிக்கும் தெரியாது, பாட வராது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்து தப்பாக புரிஞ்சிட்ருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அவர் நல்லா பியானோ வாசிச்சு காமிப்பார். அதே போல் இங்கே பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்போர்ட் வந்து வேறு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிக்கிறதுலேருந்து காப்பாற்றுறது ஷீஸ் மை மிஸ்ஸஸ், அவங்க ஒய்ஃப்னா ஐடியா பண்ணி காப்பாற்றுவார். ஸோ யூனிஃபார்ம்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் இருக்குது இல்லை, இது போன்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ செவ்வாய் கர்மா புதன் கர்மா வந்து அங்கங்கே தொக்கி நிற்கிற மாதிரி வருதுன்னு அப்பவே பார்த்தோம். ஆனால் மெயினாக வந்து சுக்ரன் கர்மா, சூரியன் சந்திரன் கர்மா. அண்ட் படம் முழுக்க வந்து ஓரளவு சூரியன் சந்திரன், பிகாஸ் சந்திரன் இமோஷ்னலாகவே டைட்டிலே வச்சுருக்காங்க, தில் வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே தில். ஸோ மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதற்காக எந்த ஒரு இடத்துக்கும் செல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுனால வந்து அதை நம்ம பார்க்குறோம் இந்த கதை முழுக்க. ஸோ இங்கே இப்படி யூரோப்பு லண்டனை சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் இந்த ஒரு பொண்ணை தேடி பஞ்சாப் போய் அவங்க அப்பாவையும் மீறி காதலை வின் பண்ணுறாரா இல்லையா, கல்யாணம் கட்டிக்கிறாரா இல்லையா என்பது தான் இந்த கதை. ஸோ இதில் நிறைய ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, போக போக சூப்பராக கற்றுக்க. ஜூரிச்சில் போயிட்டே இருக்கும் பொழுது ஹீரோயின் வந்து அதான் அந்த வைன் சாப்பிட்ருவாங்கன்னு சொன்னேன்ல. வைனுங்கும்போது அந்த சுக்ரன் ராகு பேஸ்ட், அவங்களுக்கு ஆல்ரெடி சுக்ரன் கர்மா ராகு இப்போ வந்து வைனையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ தனியாக அறியாமல் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதை வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணுவார். ஜரா சா ஜூமலூமே அரேனா ரேனா ரேனா, ஜரா சா கூமலூமே அரேனா ரேனா ரேனா, झूमलूमे अरे नारे बाबा ना मैं चली ठंडी हवा रबा मेरे. சூப்பர் சாங் அது. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ஒரு அழகான லொக்கேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஸோ என்னென்ன ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் ஆல்ரெடி நிறையா பார்த்துட்ருக்கோம், கண்டினியூஸாக பார்ப்போம்.